ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஃபுல் டே vlog தாங்க பார்க்க போகிறோம். நான் வந்து வீடு க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ ஃபுல் ஒர்க்காக இருக்க போது இன்றைக்கி நாளான்னைக்கு வந்து நவராத்திரி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நவராத்திரிக்கு வந்து நான் கலசம் வைக்கலான்னு இருக்கேன். ஸோ எல்லாமே வீடு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு க்ளீனிங் வீடியோ தான் வந்து போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் க்ளீனிங் டிப்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாப்பா வச்சுட்டு நான் எப்படி வீடியோ எடுக்கிறேன், எப்படி வீட்டு வேலையெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள. மார்னிங் எந்திரிச்சதுமே நான் வந்து செடியெல்லாம் போயிட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுவேன். நம்ம செடியில் ஏதாவது துளிர் விட்டுருக்கா, இல்லை புதுசாக ஏதாவது பூ வந்திருக்கா அப்படின்னு சொல்லி போய் பார்த்துட்டு வந்துடுவேன். இப்போ பார்க்கும்போது இதில் வந்து ஒரு ஆள் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதுங்களா? பாருங்கள், ஒரு பச்சை கலரில் வெட்டுக்கிளி இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக அது தெரியவே இல்லை. ரொம்ப நேரமாக வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கு பக்கத்துலேயே உட்காந்துட்டு நோண்டிகிட்டு இருந்தேன். நிறைய புல்லெல்லாம் வந்து முளைச்சிருந்தது. அதையெல்லாம் வந்து பிடுங்கிட்டு இருந்தேன். பார்த்தா பார்த்தா பெரிய ஒரு பச்சைக்கிளி, இல்லை அது என்ன வெட்டுக்கிளி, பெரிய ஒரு வெட்டுக்கிளி வந்து இருந்தது. அது பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன், பயந்தடிச்சு எந்திரிச்சு ஓடி வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ரோஸ் செடி வந்து ஒரு 5-6 வச்சுருக்கேன். அதில் வந்து நிறைய பூ பூத்துட்டு இருந்தது ஃபஸ்ட்டு. இப்போ வந்து அப்படியே ரொம்ப கம்மியாயிடுச்சு. துளிர் விடுது, ஆனால் அதில் வந்து மொக்கு வைக்க மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. இப்போ பாருங்கள், இத்தினோண்டு ஒரு சின்ன மொக்கு வைக்கிறதுக்கு இங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துட்டு போயிருக்கு இந்த செடி. அப்படியே நடுன்னு போயிருந்தது. நான் கூட ஒரு 5-6 மொக்கு வைக்கும் போல் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா இத்தினோடு குட்டியாக ஒரு மொட்டு வச்சுட்டு அப்படியே நின்றுச்சு. பாருங்கள் எவ்வளோ துளிர் வந்திருக்குன்னு. ஆனால் அதில் எதுலையுமே மொட்டு வர மாட்டேங்குது. என்ன ரீசனே தெரியல. உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து கிளைமேட் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டே இருந்ததுங்க. மழை வர மாதிரி இருந்தது, மாடம் போட்டுருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் வெயில் அடிச்சது, இப்படியே இருந்தது. ஸோ நான் வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டு எல்லாமே வந்து வாஷ் பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கேன். மிஷினில் போட்டு விட்டுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வீடெலாம் வந்து க்ளீன் பண்ணோம். அதெல்லாம் காஞ்சுமா தெரியல, ட்ரையரில் தான் போட்டிருக்கேன். இருந்தாலும் வெயிலும் மழையும் வர மாதிரி மாறி மாறி இருக்குது கிளைமேட்டு. நான் வந்து பெருசாக ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பேன். அதை விட பெருசாக ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பாங்க மேடம். எப்படியாவது அதை கெடுத்துடணுமேன்னு சொல்லி பெரிய ஒரு பிளான் போட்டு வச்சு கரெக்டாக அந்த டைமுக்கு முழிச்சிருவாங்க. நான் பாப்புக்குட்டி வந்து தூங்குற டைமுக்கு தான் வந்து நான் வீடியோ எடுக்கணும், ஷூட் பண்ணி எல்லாம் எடிட் பண்ணிடணும், வேலையெல்லாம் முடிச்சிடணும்னு பிளான் போட்டிருப்பேன். கரெக்டாக அந்த பாயிண்டில் ஆரம்பிச்சிடுவாங்க. முழிச்சிட்டாங்கன்னா அப்புறம் பாப்புக்கூடயே இருக்கணும், அப்படியே டைம் போயிடும். ரித்து பாப்பா வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து கிச்சனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கிச்சன்லாம் வந்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு முன்னாடி நாள் நைட்டே வந்து நான் எல்லா பாத்திரமும் வந்து கழுவி வச்சுருவேன். அதனால் நமக்கு காலையில் வரும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம போய் பெருசாக வந்து வேலை செய்கிற மாதிரி இருக்காது. போன உடனே வந்து கிச்சனில் வந்து சாப்பாடு செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு அது வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். அதனால் நைட்டே வந்து எல்லா பாத்திரமும் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அதே மாதிரி கிச்சனை எல்லாம் தொடச்சி விட்டுருவேன். நைட்டே கழுவி வச்சுருக்கிற பாத்திரத்தை எல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அதை இடத்துல வந்து எடுத்து வச்சுட்டேன். என்னோடய ட்ரைபேட் வேறு இன்றைக்கி உடஞ்சி போயிடுச்சுங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னாச்சுன்னு தெரியல. நான் வந்து டைட் பண்ணலான்னு எடுத்தேன். உள்ளே என்ன ஆச்சுன்னு தெரியல. எனக்கு அப்படியே விட்டுருச்சு. அப்படியே காலையிலே மூட் ஆஃப் ஆகிடுச்சு. அச்சோ, என்னோடய ட்ரைபேட் இப்படி ஆயிடுச்சு, எப்படி வீடியோ எடுக்கிறதுன்னு. ஸோ ஓகே, எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிக்கலாம், ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லி விட்டுட்டேன். பூனைக்குட்டி பூனைக்குட்டிங்க, இது குட்டி என்ன முழிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க தூங்காம? அம்மா எல்லா வேலையும் முடிச்சிடலான்னு பார்த்தா நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? மேடத்துக்கு கோவம் வந்துடுச்சு. ரொம்ப சவுண்டு விட ஆரம்பிச்சிட்டாங்க, அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. போய் பாப்பாவை எடுத்து சமாதானப்படுத்தி அப்படி இப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி ஃபீட் பண்ணிவிட்டு அப்புறம் தூங்க வச்சுட்டேன். பாப்பா வந்து தூங்கிட்டான் மறுபடியும். ஸோ மறுபடியும் என்னோடய வேலை வந்து ஸ்டார்ட் ஆகுது. பாருங்கள், விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். இல்லை எப்படி நான் வீடியோ எடுக்கிறது, எப்படி வீடெலாம் க்ளீன் பண்ணுறது? நம்ம ஒன்று பிளான் போட்டால் பாப்பா ஒரு பிளான் போட்டுருவா. அதுதான் நடக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து மார்னிங் வந்து சமைச்சதில் கொஞ்சம் எண்ணெய் பிசுலாம் இருந்தது. காலையில் வந்து ராய் புட்டு வந்து பண்ணியிருந்தேன். மத்தியானத்துக்கு வந்து வெஜ் பிரியாணி வந்து செஞ்சுருந்தேன். ஸோ எண்ணெய் பிசுப்பாக இருந்தது. அதுவும் இல்லாமல் நான் வந்து வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் இந்த மெத்தடில் வந்து க்ளீன் பண்ணுவேன். டீப்பாக வந்து க்ளீன் பண்ணுவேன். மற்ற டைம்லாம் வந்து நெக்ஸ்ட் டெய்லி நைட்டு வந்து நான் ஜஸ்ட்டு தொடச்சி விட்டுருவேன். ரொம்ப பிசுப்பாக இருந்ததுன்னு மட்டும் லிக்விட் டிட்டர்ஜென்ட் இல்லைனா ஏதோ லிக்விட் விம் அது மாதிரி ஏதாவது வச்சு தொடச்சி விட்டு ஈர துணி வச்சு தொடச்சிடுவேன். இந்த மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து லிக்விட் ஜெல் வந்து ஊற்றிக்குவேன். விம் ஏதாவது வந்து ஊற்றிக்குவேன். டிஷ் வாஷ் ஊற்றிக்கிட்டு அதுக்கு மேலே வந்து லைட்டாக சால்ட் வந்து போட்டுருவேன். அப்புறம் வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்து புழிஞ்சு விட்டுருவேன். இது இப்படி வந்து ஃபுல்லாக வந்து ரப் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட்டு ஒன்று தேய்ச்சி விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டோன்னா சுத்தமாக அந்த பிசுப்பே இருக்காதுங்க. அப்படியே நல்லா பாலிஷாக ஆயிரும். நமக்கு புது ஸ்டவ் மாதிரியே இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும்.
கிச்சனில் வந்து எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டேன். மேலே டைல்ஸ்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் கீழேயும் வந்து எல்லாமே தொடச்சி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் கிச்சன் வந்து நீட் ஆயிடுச்சு. என்னோடய இந்த வேலை வந்து முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜை வந்து லைட்டாக தொடச்சி விட்டுடலாம். உள்ளேலாம் வந்து நான் போன வாரம் தான் வந்து கழுவி வச்சுருந்தேன். ஸோ மேலால் மட்டும் ஜஸ்ட்டு நம்ம வந்து டெய்லி எடுத்துகிட்டே இருக்கோம்ல, அதனால வந்து பிசு இருக்குன்னு சொல்லி அது மட்டும் வந்து ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணிடுறேன். லாஸ்ட் வீக் தான் வந்து ஸ்லாப்லாம் வந்து க்ளீன் பண்ணோம். ஸோ மேலேலாம் வந்து க்ளீன் பண்ணுற ஒர்க் இல்லை, கீழே மட்டும்தான் க்ளீன் பண்ணுற ஒர்க் இருந்துச்சு. 2 பெட்ரூம் வந்து சீக்கிரமாக க்ளீன் பண்ணிவிட்டேன். இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக ஒன்றும் போடுறதுக்கு இல்லைங்க, நம்ம சும்மா நார்மலாக க்ளீன் பண்ணுற ஒர்க் தான் இருந்துச்சு. ஸோ சீக்கிரமாக அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு துவைச்ச துணியெல்லாம் எடுத்துகிட்டு மேலே கொண்டு போய் மாடியில் காயப்போட்டலான்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் காயப்போட்டுருக்கேன். டக்குன்னு காயப்போட்டு ஓடி வந்துட்டேன். ஏன்னா பாப்பா வந்து அழுதான மேலே கேட்காது. ஸோ டக்குன்னு காயப்போட்டு சீக்கிரமாக வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு சாமி ரூம் வந்து க்ளீன் பண்ணுறேன். நான் வந்து காலையிலே வந்து குளிச்சுட்டேன். சாமி ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணணுங்கிறனால காலையிலே வந்து குளிச்சு ரெடி ஆகிட்டேன். ஏன்னா அந்த வேலை வந்து முடிஞ்சது. அப்புறம் பாப்பா வச்சுட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருக்க முடியாது. ஸோ காலையிலே வந்து என்னோடய வேலையை வந்து முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் வந்து பண்ணுவேன். ஸோ நமக்கு அது வந்து டைம் சேவ் ஆகுற மாதிரி இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். பாப்பா கூட இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம சாமி ஃபோட்டோலாம் வந்து துடைக்கிறதுக்கு நல்லா க்ளீனாக பளபளப்பாக இருக்கிறதுக்காக நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேங்க. ஃபோட்டோலாம் நல்லா பளபளப்பாக இருக்கிறதுக்காக திருநீர் வச்சு துடைப்போம், இல்லைனா தண்ணி வச்சு துடைப்போம், கொலின்னு வச்சு துடைப்போம். இப்போ வந்து நம்ம திருநீர் கூடவே வந்து கொஞ்சமாக கற்பூரம், அது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து நம்ம ஃப்ராக்ரன்ஸ்க்காக ஏதாவது பர்ஃப்யூம், இல்லைனா நம்ம வந்து யூஸ் பண்ணுற சேஃப் வாஷ், கம்ஃபர்ட் அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சமாக ஒரு 2-3 ட்ராப்ஸ் வந்து விட்டதுக்கப்புறம் அது வந்து துடைச்சோன்னு வைங்க, ஃபோட்டோ அவ்வளோ பளபளப்பாக இருக்கும். ரூமும் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். உள்ளே போனாலே வந்து செம்மையான ஒரு ஃபீலாக இருக்கும். நான் அந்த மாதிரி தான் வந்து க்ளீன் பண்ணுவேன். பிடிங்க ரிதுக்குட்டியே பிடிங்க. அம்மா ரிதுக்குட்டியே பிடிங்க. வீட்டுக்கெலாம் மாப்லாம் போட்டு வெளியே போய் எல்லாம் வாசல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டேன். வேலையெல்லாம் முடிஞ்சு ஓரளவுக்கு முடிஞ்சுதுங்க. நல்லா ஜோராக வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ட்ரெஸ் எல்லாம் எடுக்கலான்னு போகிறதுக்குலாம் எல்லாம் ஈரமாயிடுச்சு. சரின்னு சொல்லி அப்படியே விட்டாச்சு, மெதுவாக காயிட்டுன்னு சொல்லி. வீட்டுக்கெலாம் மாப்லாம் போட்டு வெளியே போய் எல்லாம் வாசல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டேன். வேலையெல்லாம் முடிஞ்சு ஓரளவுக்கு முடிஞ்சுதுங்க. நல்லா ஜோராக வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ட்ரெஸ் எல்லாம் எடுக்கலான்னு போகிறதுக்கு பூஜை விளக்கெலாம் வந்து நான் க்ளீன் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு வந்து ஒரு டிப்ஸ் சொல்கிறேங்க. ஈஸியாக வந்து அந்த எண்ணெய் பிசு போகிறதுக்கு நமக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, சுடு தண்ணியில் வந்து லெமனும் அப்புறம் வந்து உப்பும் போட்டு வச்சுருவேன். உப்பும் போட்டு கொதிக்க வச்சு இந்த விளக்கு இது எல்லாத்தையுமே வந்து உள்ளே போட்டு வச்சுருவேன். அப்போ வந்து கொதிச்சு ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து நல்லா ஊறி இருக்கும். இப்போ அந்த விளக்கு எடுத்து நம்ம நார்மலாக இருக்கிற சோப் இல்லைனா டிஷ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணிவிட்டால் நல்லா பிசுப்பெல்லாம் போயிடும். அழகாக இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ விளக்குக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இருக்கேன். நைட்டுக்கு உப்புமா செய்யலான்னு சொல்லி உப்புமா தான் செஞ்சுட்ருக்கேன். நார்மலாக உப்புமா வச்சா அவர் சாப்பிடவே மாட்டேங்கிறாரு. ஸோ நான் வந்து 2-3 டைம் வந்து இது ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கு. நம்ம வந்து நார்மலாக தாளிக்கிற மாதிரி கடுகு உளுந்தம்பருப்பு எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு, வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு இஞ்சியும் ஆட் பண்ணிக்கணும், போட்டு தாளிச்சிருவோம். அப்புறம் வந்து 2 தக்காளி வந்து எடுத்துக்கிறேன். 2 தக்காளி அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் வச்சு அரைச்சிட்டு அந்த மிக்ஸரையும் வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வணக்கி எடுத்துக்குவேன். நெக்ஸ்ட்டு வந்து இது கூட வந்து கொஞ்சமாக கறி மசாலா பொடி, கொஞ்சமாக மல்லித்தூள், அப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்து நம்ம நார்மலாக தண்ணி வைக்கிற மாதிரி தண்ணி வச்சு அந்த கோதுமை ரவையை வந்து அதுக்குள்ளே போட்டு வச்சுருவேன். போட்டு வெந்ததுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து மல்லித்தலை தூவி அப்புறம் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குவேன். அப்போ ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே வேணால் கொஞ்சமாக இந்த மாதிரி சிப்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் டெக்கரேட்டாக போட்டால் மொறுன்னு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். நம்ம பானிபூரி இதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ மொறுன்னு இருக்கனால கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். நான் அந்த மாதிரி தான் செஞ்சு உப்புமாலாம் செய்கிறேன். அவ்வளோதான், இந்த விலாக் வந்து இங்கே முடியுது. சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டே இன் மை லைஃப்பில் நான் வந்து என்ன செய்கிறேனோ அதுதானே போட்டிருக்கேன். நான் வந்து டெய்லி இந்த மாதிரி தான் வந்து என்னோடய ரொட்டீன் வந்து வச்சுருக்கேன். இதே மாதிரி நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. பாப்பா வந்து எப்போ முழிப்பா எப்போ தூங்குவான்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். என்கிட்ட நிறைய பேர் கேட்டீங்க, எப்படி மேனேஜ் பண்ணுறேன், எப்படி பாப்பா வச்சுட்டு வீடியோ எடுக்கணும், இந்த மாதிரி தாங்க இருக்கும். கண்டிப்பாக எல்லாத்து வீட்லேயும் இருக்கிற மாதிரி தான் நானும் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய டே இன் மை லைஃப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.